நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை தம்பி சொல்லுங்கண்ணா. ஒரு சின்ன ஹெல்ப்பா. சொல்லுங்கண்ணா. தம்பி நீ நீர்பள்ளி ஸ்கூல் தானே படிக்கிற? ஆமாண்ணா. எந்த கிளாஸ்? 5th ஏண்ணா. உனக்கு கவிதா மிஸ் தெரியுமா? எங்க ஸ்கூல் தான் தெரியுமே. ஒன்றும் இல்லை, நாளைக்கு அண்ணன் தான் அவங்க மிஸ்ஸை பொண்ணு பார்க்க போகிறேன். அவங்க ஸ்கூலில் எப்படி சல் டைப்பா? அவங்களா? நீங்களே கல்யாணம் பண்ணி போறீங்க? ஆமாம், அவங்க உங்கள் கிளாஸ் டீச்சர் தானே, கொஞ்சம் சொல்ல அவங்கள பற்றி. நான் சொல்கிற மேட்ரு எல்லாமே உண்மை தானா. நீங்கள் இது யார்கிட்ட சொல்கிறீங்க சரியா? அவங்க ஸ்கூல்லையே அப்படின்னா அவங்க செம்ம அழகுண்ணா. ஓ சரி சரி. அவங்க புடவை கட்டுவாங்க பேரு. டேய் இப்போ ஸ்கூலுக்கு கட்டின்னு வருவாங்க, வேற லெவலு. ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குண்ணா. ஓ ஒரு நாள் பிடி சார் அவங்களும் பிடி சாரு நான் முடிவெட்டில் நடிக்க வந்துட்டாங்க. அவங்க தான் என்னை வந்து காப்பாத்துறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க டெய்லியுமே ஒரு பையன் கொடுத்தா பைக்ல வந்து இறங்குவாங்க. பையன் கூடவா? ஆமா, டெய்லியும் ஒரு பையன் கூட வருவாங்க. என்னப்பா சொல்ற? டெய்லி ஒரு பையன் வருவான், திரும்பி சாயந்தரம் ஒரு பையன் வருவான். டெய்லியும் வேற பையன் தான் அவங்க வந்து இறக்கி விட்டு போவான். திரும்பி மறுநாள் இன்னொரு பையன் வருவான். நான் டெய்லியும் அவங்கள அப்படிதான் பார்ப்பேன். ஆனா இறக்கி விட்ட பையனுக்கு அவங்க தான் காசு கொடுப்பாங்க. தம்பி நீ ரேபிட்டோ பைக் டாக்ஸி சொல்றியா? அதெல்லாம் தெரியாது, ஆனா டெய்லியும் ஒரு பையன் கூட தான் வந்து இறங்குவாங்க. சரிப்பா தம்பி, நீ சொன்னது வரையும் போதும், கிளம்புறியா? அப்புறம் இன்னொரு விஷயம், நான் சொன்னதை யார்கிட்ட சொல்றாதீங்க சரியா?